ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி அந்த ரோசஸை நம்ம ப்ரூன் பண்ணணும், அந்த செடியில் இருக்க ரோசஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த 3 இலை 5 இலை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை விட்டு கட் பண்ணணும்னு. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல ஸ்டெம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்து வர்றது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக வரும். உங்களுக்கு நீங்கள் அந்த நுனியில் அந்த ரோஸுக்கு கீழே 1 இன்ச் விட்டு கட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தி பிரான்ச் வராது உங்களுக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா அந்த ஸ்டெம் எந்த இடத்துல ஹெல்த்தியாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். இப்படி தான் நான் கட் பண்ணுறேன். அதனால தான் அந்த பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக பூக்குது, தண்டும் பெருசாக வளருது. நமக்கு செடி எப்பயுமே குட்டையாக தான் வச்சுக்கணும், ரொம்ப லாங்காக பூ விடக்கூடாது. பாருங்கள், இந்த எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அந்த ஸ்டெம். இப்போ அங்கேருந்து அடுத்து நான் இன்னும் ஒரு 10 டேஸில் காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த ஸ்டெம் வருது அப்படின்னு. ஏற்கனவே அந்த இடத்துல கட் பண்ணேன், இப்போ அந்த பூ வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் இறக்கி தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இன்னும் 2 வரும். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். நுனியில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாக வராது. பாருங்கள், இன்றைக்கி இந்த ஸ்டெம்மும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா இப்படி தான் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இதில் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பூ வந்திருக்கு அந்த பிரான்ச்சில். இப்போ திருப்பி தனித்தனியாக கட் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வராது. அதனால் அதை சேர்த்தே நான் கட் பண்ணிடுறேன். அடுத்த பிரான்ச் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வரும். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம செடி ஹெல்த்தியாக இருக்குது, நம்ம கட் பண்ணும்போது அந்த பிரான்ச்சஸும் ஹெல்த்தியாக வரும். ரொம்ப செடி வீக்காக இருந்தது இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அப்புறம் செடி போயிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு செடியை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வளர்க்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாருங்கள், இந்த ரோஸ் அந்த மொட்டெல்லாம் இப்போ தேவையில்லை. இந்த வெயில் காலத்தில் எனக்கு பூ தேவையில்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அந்த மொட்டையும் சேர்த்து தான் கட் பண்ண போகிறேன். இந்த ஹெல்த்தியாக இருக்கிற பிரான்ச்சில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். இப்போ அடுத்த வாரம் நான் காட்டுறேன் அங்கேருந்து எவ்வளோ பெரிய பிரான்ச் வருதுன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 பூ இருந்துச்சு, இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த இடத்துல வரும். இது நம்ம பேபி பிளான்ட்ஸ். இந்த பேபி பிளான்ட்ஸ்லேயும் இது சின்னதாக தான் இருக்கும் ஸ்டெம்மு. அதுலேயே கொஞ்சம் திக்காக இருக்கிற இடத்த பார்த்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணோம்னா அடுத்த பிரான்ச்சை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு 60 டேஸ் ஆன பேபி பிளான்ட்ஸ், அதில் இருக்க பூவெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். பக்கத்தில் ஏற்கனவே அந்த இலைக்கு கீழே வர ஆரம்பிச்சிரும், அதை நம்ம கட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த பூ ஒரு சுற்றி எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இது ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ். இதையும் நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய பூ வந்திருக்கு. திருப்பி அதுக்கு கீழே தான் நான் கட் பண்ண போகிறேன். அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணக்கூடாது. நல்லா ஹெல்த்தியாக எங்கேருந்து அந்த ஷூட் வருதுன்னு பார்க்கணும். வந்துருச்சுன்னா அதுக்கு ஒட்டி கொஞ்சம் 1 இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்துடும். பாருங்கள், இந்த ரோசஸ் எல்லாத்தையுமே நான் இப்போது ப்ரூன் பண்ணிடுறேன். இந்த வெயில் காலத்தில் நல்லா தழுக்கும். ஆனால் பூ மட்டும் வேண்டாம். இதெல்லாம் பூ பூக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதெல்லாம் அந்த டைமில் தான் பூ பூக்க விடணும். இப்போ இந்த வெயில் காலத்துலலாம் நம்ம பூக்க ஆசைப்படக்கூடாது. நிறையா எனர்ஜி எடுத்துக்கிறோம் செடி. இப்போ நல்லா இலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு புஷ்ஷியாக பிளான்ட்டை கொண்டு வரணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த பூவும் இப்படி இருக்குது. இதுலேயே நான் ஹெல்த்தியாக ஒரு பிரான்ச்சை பார்த்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணுறேன். அடுத்த வாரம் அதை காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி நான் கட் பண்ண இடத்துலேருந்து எப்படி அந்த தளிர் வந்திருக்குங்கிறத நான் வந்ததுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணணும். பாருங்கள், அது உள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இலைக்குள்ளேருந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஷூட் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் போன வாரம் கட் பண்ணதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பிரான்ச்சில் கட் பண்ணேன். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வருதுன்னு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் அந்த நுனியில் சின்னதாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணேன், இங்கே 2 வந்திருக்கு.
இங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு 3 வந்திருக்கு. இப்படி தான் நம்ம ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணிங்கன்னா செடி நல்லா புஷ்ஷியாக நம்ம வளர்த்து கொண்டு வர முடியும். இது வந்து கிரிக்கிரி ரோஸு. இது ஏற்கனவே ஸ்டெம்ஸ் எல்லாம் பூவே சின்ன பூ தான், குட்டி குட்டியாக இருக்கும். இதுவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற பிரான்ச்சஸை நம்ம கட் பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு வரும். இது இப்போ தான் அந்த பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் நான் காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. அது அந்த பூவெல்லாம் நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் தளிர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, நிறையா வந்திருக்கு. இப்போ திருப்பி இதெல்லாம் திருப்பி மொட்டு வரும், மொட்டு வந்து பூ பூக்கும். இப்படியே தான் செடி வந்து நல்லா புஷ்ஷியாக நம்ம வளர்க்க முடியும். இது கொக்கோபீட், எல்லாமே கொக்கோபீட் மீடியா தான் பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.